வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 கேட்ட கேள்வி x/y = 2:1 எனில் x² - y² x² + y² என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இது வந்து எல்லாமே ரேஷியோல இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோவை என்ன பண்ணலாம்னா ஃபிராக்ஷனா மாத்தி எழுதிக்கலாம். அப்ப பாருங்க x/y என்ன பண்ணலாம், x/y ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி = 2:1 என்ன பண்ணலாம், 2/1 எழுதிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா x னா 2ன்னு அர்த்தம், y னா 1ன்னு அர்த்தம். x னா 2, y னா 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுல அப்ளை பண்ணலாமா? x² இருக்கு, x னா என்னது, x னா 2, அப்படினா 2² னா நமக்கு 4 கிடைக்குது. மைனஸ் y², y னா 1 இருக்கு, 1² னா 1 தான். இஸ்ட் x² னா 4 பிளஸ் y² னா 1. 4ல 1 போச்சுன்னா நமக்கு 3 கிடைக்கும். இஸ்ட் 4ல 1 ஆட் பண்ணா நமக்கு 5 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் வந்து 3:5. If Sunday = 2, Tuesday = 3, Thursday = 2, what is the value of Monday ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு சண்டே வந்து நமக்கு ஆர்டர் படி பார்த்தா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் தான் வரணும். ஆனா இங்க 2ன்னு போட்டிருக்காங்க. டியூஸ்டே நமக்கு வந்து கரெக்டா தான் இருக்குது. தேர்ஸ்டே பாருங்க, தேர்ஸ்டே வந்து நமக்கு வந்து ரெண்டாவது வந்து வராது. அப்ப நமக்கு இது வந்து வேற ஒண்ணு இங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து இங்க எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. அதனால நமக்கு இந்த இடத்துல பபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பபிள்ஸ்னா AEIOU, இந்த 5 தான் வந்து பபிள்ஸ். இப்போ சண்டேல பாருங்க, சண்டேல வந்து UA மொத்தம் வந்து 2 பபிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி டியூஸ்டேல பாருங்க U அப்புறம் வந்து E இருக்கு, A இருக்கு, மொத்தம் நமக்கு 3 பபிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி தேர்ஸ்டேல பாருங்க U இருக்கு, A இருக்கு, மொத்தம் நமக்கு 2 இருக்கு. அப்ப நமக்கு மண்டேல எத்தனை இருக்கும், மண்டேல வந்து O இருக்கு, அப்புறம் வந்து A இருக்கு. அப்ப நமக்கு மண்டேல மொத்தம் 2 பபிள்ஸ் இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சர் வந்து இந்த 2 தான். விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விக்னேஷ் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா 4% வட்டிக்கு 10,000 வாங்குறாரு. அந்த 10,000 சஞ்சய்கிட்ட வந்து 6% வட்டிக்கு வந்து கொடுக்காரு. அப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு வருஷத்துல அவருக்கு வந்து லாபம் எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு வந்து மொத்தம் எவ்வளவு ரூபாய், மொத்தம் வந்து 10,000. ஓகேயா, 10,000. இது வந்து மொத்தமா உள்ள அமௌண்ட். அப்ப இது வந்து 100% இருக்கு. இந்த 100%ல 1% எவ்வளவு இருக்கும், அது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணலாம்னா இங்க 2 0, இங்க 2 0 கட் பண்ணிடலாம். அப்ப வந்து 100 ரூபாய் தான் 1%. 100 ரூபாய்னா 1%. ஓகேயா, அப்ப வந்து விக்னேஷுக்கு வந்து 4% வட்டி. 4% எவ்வளவு இருக்கும், 1% 100 ரூபானா 4%னா 400 ரூபாய் இருக்கும். அப்ப விக்னேஷுக்கு வந்து வட்டி வந்து 400 ரூபாய். ஓகேயா, இப்ப வந்து சஞ்சய் பார்க்கலாம். சஞ்சய்க்கு வந்து 6% வட்டி. அப்போ வந்து 1%னா 100 ரூபானா 6%னா 600 ரூபாய். அப்போ 600 ரூபாயில இருந்து 400 ரூபாயை கழிச்சா மிச்சம் வந்து 200 ரூபாய் கிடைக்கும். ஓகேயா, அப்போ விக்னேஷுக்கு அவர் கடன் வாங்கி 4% கடன் வாங்கி 400 ரூபாய் வட்டி கட்டுறாரு. அதே கடனை வந்து சஞ்சய்ட கொடுக்காரு. அவர் வந்து 600 ரூபாய் வட்டி கட்டுறாரு இவருக்கு. அப்ப வந்து அவருக்கு எவ்வளவு லாபம் வருது, 600 400 போச்சுன்னா மிச்சம் 200 ரூபாய் என்னது, விக்னேஷுக்கு ஒரு வருஷத்துக்கு லாபம் கிடைக்குது. ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு அரைக்கோளம் அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஒரு வட்டம் இருக்கும், இங்க ஒரு அந்த கோலத்தை வந்து பாதி வெட்டின மாதிரி அரைக்கோளமா இருக்கும். இந்த மாதிரி அரைக்கோளத்துல நமக்கு மீப்பெரு வட்டங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இதுல வந்து வட்டங்கள் வந்து நிறைய வட்டம் இருக்கும். ஒரு வட்டம் உள்ள வந்து நிறைய வட்டங்களா இருக்கும். ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது வந்து மீப்பெரு வட்டம். இப்ப நமக்கு மீப்பெரு வட்டம் அப்படின்னா இந்த மேல உள்ள இந்த ஒரே ஒரு வட்டம் மட்டும் தான் வரும். அப்ப நமக்கு இந்த அரைக்கோளத்துல என்ன வரும், ஒரே ஒரு மீப்பெரு வட்டம் மட்டும்தான் இருக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் வந்து 1 தான். வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலன்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப வந்து வியாபாரி ஒருத்தட்ட வந்து 2 எண்ணெய் இருக்கான். ஒரு எண்ணெய் வந்து 120 லிட்டர் இருக்கு, இன்னொன்னு எண்ணெய் வந்து 180 லிட்டர் இருக்கு. அந்த 2 எண்ணெயையும் சம அளவு கொண்ட கலன்ல வச்சு விற்க விரும்புறாரு. அப்படின்னா அந்த 2 கலனும் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு சம அளவும் அதிகபட்ச கொள்ளளவு, அப்ப நமக்கு தேவையானது HCF. இப்ப நம்ம இந்த 120க்கும் 180க்கும் என்ன பண்ண போறோம், HCF கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். இப்ப நமக்கு HCF பண்றதுக்கு ரெண்டுமே காமன் டேபிள்ல வரணும். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து 10ஆம் வாய்ப்பாடுல ரெண்டுமே காமனா வருமா. அப்ப 120 வந்து 10ஆம் வாய்ப்பாடுல 12 முறை வரும். அதே மாதிரி 180 18 முறை வரும். ஓகேயா, இப்ப நம்ம இந்த 12 18 எந்த டேபிள்ல வரும், இந்த 12 18 6ஆம் வாய்ப்பாடுல வரும்ல. அப்ப பாருங்க 12ல வந்து 2 ஆட்டு 6 இருக்கு, அதே மாதிரி 18ல 3 ஆட்டு 6 இருக்கு. அடுத்து நமக்கு இந்த 2ம் 3 தான் இருக்கு. இந்த 2ம் 3ம் எந்த டேபிள்லயுமே காமனா வராது. அப்ப நமக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 10ம் 6 தான் இருக்கு. 10 × 6 5 60. அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் வந்து 60 லிட்டர். 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீபோவா மற்றும் மீச்சிமா விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க.
இப்போ நமக்கு மீ போவானா ஹெச்சிஎஃப், மீச்சியமானா எல்சிஎம், விகிதம்னா ரேஷியோ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்சிஎஃப் பார்க்கலாம். இப்போ நம்ம 7க்கு 13க்கு ஹெச்சிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா இந்த 7ம் 13ம் எந்த ஒரு டேபிளையும் காமனா வராது, வெறும் ஒன் டேபிள்ல மட்டும்தான் வரும். அப்போ நமக்கு இதோட ஹெச்சிஎஃப் வந்து 1 மட்டும்தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து எல்சிஎம் பார்க்கலாம். எல்சிஎம் 7க்கும் 13க்கும் பாருங்க. இப்போ நம்ம இந்த 7ம் 13 ஏதாவது டேபிள் காமனா வருமா? இதுலயும் வராது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 7 டேபிள போட்டுக்கலாம். அப்போ நம்ம வந்து 7 வந்து ஒரு முறை வரும், மிச்சம் 13 அப்படியே போட்டுடலாம். அடுத்து இந்த 13ங்கிறது 13 டேபிள்ல மட்டும்தான் வரும், 13 அப்படியே போட்டுக்கலாம். அப்படின்னா 1, இந்த 13 வந்து 1ஆ மாறிடும், அவ்வளவுதான். அப்போ நமக்கு இங்க 7 13 இருக்கு. 7 பெருக்கல் 13, 7 இன்ட்டு 13னா நமக்கு 91 கிடைக்கும். அப்போ நமக்கு எல்சிஎம் வந்து 91 கிடைக்கும். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது வந்து என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ கேட்டிருக்காங்க. எதுக்கும் ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்முக்கும், ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கு என்ன கேட்டாங்க? ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஹெச்சிஎஃப் வந்து 1 வந்திருக்கு, எல்சிஎம் வந்து 91 வந்திருக்கு. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1:91. உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு உருளையோட கன அளவு ஃபார்முலா வந்து πr²h, இதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ நமக்கு இந்த உருளையோட உயரம் வந்து 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட அடிப்பரப்பு வந்து 500 சதுர மீட்டர் இருக்கான். இப்போ நமக்கு இந்த உருளை இருக்கு பாத்தீங்களா, இந்த உருளையோட அடிப்பரப்பு என்ன ஷேப்ல இருக்கும்? வட்டமா தானே இருக்கும். அப்போ நமக்கு வட்டத்தோட ஃபார்முலா வந்து πr². இப்போ நமக்கு அடிப்பரப்பு வந்து 500 இருக்கு. அப்போ நமக்கு πr²னா 500 இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த πr² இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்து அப்ளை பண்ணலாமா? அப்ப நமக்கு என்ன வரும்? πr² பதிலா 500 வந்துடும். அப்ப நமக்கு 500 இன்ட்டு h நமக்கு என்ன இருக்கு? உயரம் நமக்கு 4 மீட்டர் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 500 இன்ட்டு 4 போடலாம். அப்ப நமக்கு 500 இன்ட்டு 4னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2000 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் வந்து 2000 மீட்டர் கியூப். A மற்றும் B என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் A மற்றும் B இன் மீபோமா, அதாவது எல்சிஎம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு m/n இருக்கு. அப்ப நமக்கு பாருங்க, இங்க உள்ள எதுவுமே இதுல இல்ல, இதுல எதுவுமே இதுல இல்ல. அப்ப ரெண்டுலயுமே எதுவுமே காமனா இல்ல. அப்ப நமக்கு எல்சிஎம்ல எந்த நம்பரும் காமனா வராது, அந்த 2 நம்பரும் அப்படியே வரப்போகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏக்கு மிக என்ன பண்ண போறோம்? எல்சிஎம் எடுக்க போறோம். A, B எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா A வச்சு எடுக்கலாம். A வந்து இங்க ஒரு நேரம் இருக்கு, 1 போட்டுக்கலாம். B அப்படியே இறக்கிடலாம். அடுத்து வந்து இங்க வந்து B இருக்கு, அப்புறம் B வச்சு எடுக்கலாம். அப்ப நமக்கு வந்து 1 அப்படியே வந்துடும். B வந்து ஒரு முறை இருக்கு, அப்புறம் 1 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு A இன்ட்டு B கிடைக்குது. A இன்ட்டு B, அப்ப நமக்கு A இன்ட்டு Bனா AB கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் வந்து AB. இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் A இருக்கா, B இருக்கா, C இருக்கா, D இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.